அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் வளவள குழக்கொலன்னு பேசாமல் டைரெக்டாக இதுதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டெம்ப்ளேட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுறதுக்கு இந்த டெம்ப்ளேட் உதவியாக இருக்கும். எல்லாரும் மார்க்கெட்டு ஏறும்பொழுது கான்ஃபிடெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்க 4-5 வருஷத்தில். ஆனால் இறங்கும்போது ஆமாம் இன்னும் இறங்க போகுதுன்னு பயமுறுத்துறாங்க. இன்னும் இறங்க போகுதுன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இருந்தே கிராஜுவலாக பில்டு பண்ணலாம். அது இன்னும் இறங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டே போகலாம். ஆனால் எந்த ஸ்டாக்கில் வாங்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நம்ம பிளேலிஸ்ட்டே ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலில் போட்டிருக்கிற பிளேலிஸ்ட்டை தயவு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அது மூலமாக இந்த ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய பெனிஃபிட் அடைவீங்க அப்படிங்கிறத நான் சாலிடாக நம்புகிறேன். பாயிண்ட்ஸை டைரெக்டாக சொல்கிறேன். ஐடியா என்னென்னா, லாங் டேர்முக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்க போகிறீங்க. அப்போ ஒரு ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் பண்ணணும்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 5 ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். முதல்ல எந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கினுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மெட்ரிக்ஸை அனலைஸ் பண்ணணும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மெட்ரிக்ஸ்னால் பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ ரிசர்வ் வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டிகேட்டர்ஸ், அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட் குவார்ட்டர்லி க்ரோ ஆகுதா, வருஷம் க்ரோ ஆகுதா, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, எவ்வளவு ரெவன்யூ க்ரோ ஆகுது, அந்த மாதிரி. சரிங்களா? க்ரோத் ட்ரெண்டும் அதுதான் மீன் பண்ணுது. அந்த கம்பெனி ஒரு 10-15 வருஷம் இருக்குதுன்னா ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் போய் பாருங்கள். ரெவன்யூ, எபிட்டா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ், அந்த கம்பெனிக்குன்னு ஒரு மோட் இருக்கும். என்ன ப்ராடக்ட்டு, என்ன சர்வீஸ் செல் பண்ணுறாங்க, அது ஏன் மக்களால் விரும்பப்படுது அல்லது வெளிநாடுகளால் விரும்பப்படுது, என்ன மாதிரி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த கம்பெனிக்கு குவாலிட்டி ஸ்கோரு 0லேருந்து 100 வரை, இந்த 100க்குள்ளே உள்ள நம்பரில் ஒரு நம்பராக நீங்கள் கொடுத்து பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். இதையே நம்ம டீட்டெயில்டாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதையெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டாப் லெவல் பாட்டம் லெவல் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, ஒரு ஸ்டாக்கு நல்ல குவாலிட்டியான பங்காகவே இருந்தாலும், நல்ல க்ரோத் ட்ரெண்டே இருந்தாலும், நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டிகேட்டரே இருந்தாலும் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கா, அதாவது அந்த பொருளுக்கு சரியான விலையில் தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கத்திரிக்காய் 500 சொன்னால் நீங்கள் போய் வாங்குவீங்களா? ஸ்னேக் பாபு மாதவன் மாதிரி தான் அந்த காமெடி மாதிரி தான் நடக்கும். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்குது. 50 ரூபா கத்திரிக்காய்க்கு இவங்க 500 ரூபா 5000 அப்படின்னு விற்றுட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம போய் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஸோ வேல்யூவேஷன் அனாலிசிஸ் கற்றுக்குங்க. பிஇ ரேஷியோ ஜோனுக்குள்ளே இருக்கா நம்ம வாங்க போகிற ஸ்டாக்கு, நம்ம குவாலிட்டி இண்டிகேட்டரில் இருக்கிற ஸ்டாக்கு, அந்த பிஇ ரேஷியோ ஜோன் ஃபேர்னா 20, அதுக்கு கீழே இருந்தால் நல்ல வேல்யூவேஷன் ஜோனு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எவால்யூவேஷன் பார்த்துக்கோங்க. டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஈல்டு எவ்வளோ இருக்குது, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பற்றியெல்லாம் பேசி நம்ம ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறோம். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை பற்றி நிறையா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வேல்யூவேஷன் பிரகாரம் அந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்லைடில் நான் சொல்கிறது இல்லாமல் அந்த ஸ்டாக்கு வாங்குகிற வேல்யூவேஷன் ஜோனில் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்குறீங்க. அதுதான் இந்த 2வது ஸ்லைடு. 3வது ஸ்லைடு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னதான் நல்ல குவாலிட்டி உள்ள ஸ்டாக்காக இருந்தாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அந்த ஸ்டாக்குக்கு மொத்த போர்ட்ஃபோலியோவில் உள்ள வேல்யூவில் 5% தான் மேக்ஸிமம் கேப். அதாவது என்னென்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸ் 1 லட்சம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு நீங்கள் 5% அலோகேட் பண்ணலாம். அதாவது 5000 வரைக்கும் அலோகேட் பண்ணலாம். அதுதான் மேக்ஸ் கேப்பு. அப்படிங்கிறத நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக்குக்கு என்ன பொசிஷன் சைசிங் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். அதாவது என்னென்னா, உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு 5000க்கு மேலே அலோகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே போல்
குவாலிட்டி ஸ்கோரை பொறுத்து நீங்கள் இந்த பேஸ் சைஸை வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். மீனிங் மேக்ஸிமம் கேப் 5%னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பங்குக்கு தான் வந்து 5% கொடுக்க போகிறீங்க. அந்த குவாலிட்டி ஸ்கோரில் கொஞ்சம் குறைய இருக்கிற பங்குகளுக்கு நீங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸிங்கில் அந்த பர்சன்டேஜையும் குறைச்சிக்கணும். 4%, 3%, 2% அப்படி குறைச்சிக்கணும். இதை வந்து நீங்கள் உதாரணத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பாருங்கள், ஸ்டார்டிங்கே வந்து 6% இருக்கும், 5% இருக்கும், அது மாதிரி ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 3%, 2% இப்படி தான் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம பொசிஷன் சைஸிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து வேல்யூவேஷனை பொறுத்து அந்த பங்குக்கு வந்து நீங்கள் நிறையா வந்து அலகேட் பண்ணிக்கலாம் ஷார்ட் டேர்மில், புரியுதுங்களா? நல்ல கன்விக்ஷன் உள்ள பங்கு அப்படின்னா ஒருவேளை HDFC பேங்க் வந்தோ, அல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், HDFC பேங்காக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இல்லை ICICI பேங்காக இருக்கட்டும், அல்லது வந்து TCSஆக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் மார்க்கெட்டில் வந்து அதில் பாதாளத்தில் அடிபட்டு கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்குக்கு 5% இல்லை 10% கூட எக்ஸ்ட்ராவாக ரிஸ்க் எடுத்து மேலே கொண்டு போய்க்கோங்க. திருப்பி வந்து அந்த ஸ்டாக்கெலாம் வந்து அதனுடைய வேல்யூவேஷன் சொல்லணும். மறுபடியும் 30 PE 35 PEலாம் வரும்பொழுது அந்த போர்ட்ஃபோலியோ சைஸிங்கை நீங்கள் குறைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வேறு மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணணும், புரியுதுங்களா? அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டு கன்விக்ஷனோட வந்து இந்த போர்ட்ஃபோலியோ பேலன்சிங்கை வந்து டைனமிக்காக வந்து நீங்கள் மணி அலோகேட் பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் கேப்பு 5%, சரிங்களா? இதில் ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி 10%, 15% கூட்டிகிட்டு போகிறேன்னு போனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அது ரிஸ்க்கு. நான் சொல்கிறது வேறு சினாரியோ, நீங்கள் புரிஞ்சுக்கிறது வேறு சினாரியோ. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை உங்கள் ஈகோனால் கீழே உடைய ஆவரேஜ் பண்ணிட்டு வர்ற இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணுறது மிக மிக தவறான விஷயம். அதே ஈகோவை வந்து மறுபடியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கீழே போக ஆவரேஜ் பண்ணாமல் அதே மாதிரி இன்னொரு பென்னி ஸ்டாக்கையோ ஸ்மால் கேப் ஸ்டாக்கையோ பிடிச்சி அது மூலமாக விட்ட காசை பிடிக்கிறேன் அப்படின்னு போகிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து தப்பு. அதனால தான் சொல்கிறது, குவாலிட்டி சர்க்கிள் நிஃப்டி 100க்குள்ளே உள்ள இந்த குவாலிட்டி ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்னோம்ல, அந்த குவாலிட்டி ஸ்கோரில் இதெல்லாம் நான் சொன்ன கம்பெனிகள்லாம் வந்து டாப்பில் வந்து நிற்கும். குவாலிட்டி ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளேயும் வந்துட்டாங்க, அந்த வேல்யூவேஷன் ஜோன்லேருந்து இன்னும் அதில் பார்த்தாலத்துக்கு கீழே போயிட்டாங்க. அப்போ வந்து நம்ம எப்படி டைனமிக்காக வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் பொசிஷனை அலோகேட் பண்ணி அதிகமாக அலோகேட் பண்ணி ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸிங்கை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து 5% கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், புரியுதுங்களா? இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து ஃபினான்ஸ் செக்டர் வந்து டவுனாக இருக்குது அப்படின்னா என்னுடைய அலோகேஷனை ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 5%க்கு பதிலாக, அதாவது நான் சொல்கிறது ஒரு ஸ்டாக்குக்கு கிடையாதுங்க, அந்த செக்டரில் உள்ள நல்ல ஸ்டாக்ஸு ஒரு 4-5 ஸ்டாக்ஸுக்கு நான் வந்து அலோகேஷனை வந்து அதிகமாக பண்ணிக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5% வந்து ஒரு ஸ்டாக்குக்கு அப்படின்னா ஒரு செக்டர் வந்து டோட்டலாக டவுனாக இருக்குன்னா 5 ஸ்டாக்கை எடுத்து அந்த 5 ஸ்டாக்குக்கும் 6% கொடுத்துக்குவேன். விச் மீன்ஸ் இன்டெரக்டாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5% அலோகேட் பண்ணுறேன்னு தான் அர்த்தம். அந்த ஒரு பர்சன்டேஜை எப்போல்லாம் இந்த ஸ்டாக்லாம் வந்து வேல்யூவேஷன் ஜோனுக்கு மேலே போகுதோ அப்போ நான் வந்து அதை விற்றுக்குவேன். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறதுக்கு ப்ராசஸே நீங்கள் ஹையஸ்ட் குவாலிட்டி ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வரணும். அதனால தான் திருப்பி நிஃப்டி 50க்குள்ளே உள்ள நல்ல ஸ்டாக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து பாருங்கள், எத்தனை ஸ்டாக் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறீங்க எல்லா ஸ்டாக்குக்கும், அந்த ஸ்டாக்குனுடைய கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னா லார்ஜ் கேப்பில் எத்தனை ஸ்டாக் இருக்குது, மிட் கேப்பில் எத்தனை ஸ்டாக் இருக்குது, ஸ்மால் கேப்பில் எத்தனை ஸ்டாக் இருக்குது, மைக்ரோ கேப்பில் எத்தனை இருக்குது, பென்னியில் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுக்கணும். ரெண்டாவது, அந்த கேட்டகரிக்கு எவ்வளவு காசு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அலோகேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் எந்தெந்த செக்டர்லலாம் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கீங்க இப்படிங்கிற டைமென்ஷனில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்டிங் ப்ராசஸ் வந்து நல்லா அமையும். ஏன்னா வந்து ஒரு செக்டர்லையோ அல்லது ஒரு லார்ஜ் கேப்லையோ நீங்கள் வந்து பொசிஷன் ரொம்ப டூ மச்சாக பில்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமாகவும் நம்ம மார்க்கெட்டில் உள்ள ட்ரெண்டையும் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக நமக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்டிங் ப்ராசஸை கிராஜுவலாக ஸ்லோவாக எடுத்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற தருணம் அப்படிங்கிறது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அற்புதமான தருணம். கிராஜுவல் பொசிஷன் பில்டிங்க்கு அற்புதமான தருணம். 1 2 1 2ன்னு மார்க்கெட் அதாவது குறைய அந்த ஸ்டாக்கினுடைய விலையை வந்து 1% 2% குறைய நீங்கள் வந்து
அந்த மேக்ஸிமம் கேப் 5% அப்படின்னு வர்ற வரைக்கும் நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை அடுக்கி அழகழகாக செதுக்கலாம். சூப்பரான வாய்ப்பு, உங்களுக்கு அரிய வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு, வர தொடங்கிருச்சு. இன்னும் கூட வந்துச்சுன்னா சூப்பரான வாய்ப்புன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் எல்லாரும் பயமுறுத்துறாங்க, மார்க்கெட் உடையட்டும், 50% கீழே போய் உடையட்டும், வாய்ப்பை வந்து பாருங்கள். இப்போ 4 வருஷத்தில் வந்த புல் ரன்னு வரப்போகுது, 8 வருஷம் கழித்து மேபி வரப்போகுதா இருக்கும். ஆனால் அந்த 8 வருஷம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். காத்திருக்கிறது நல்ல ஸ்டாக்கில் காத்திருக்கணும். அதுக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி ஸ்டாக்கை வாங்கிக்கோங்க. நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. வேல்யூவேஷன் ஜோனில் வந்ததுக்கப்புறம் கிராஜுவலாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அதுக்குரிய அலோகேஷனை பில்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் மானிட்டரிங் அண்ட் ரீபேலன்சிங், மீனிங் அந்த போர்ட்ஃபோலியோவை ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு தேவைன்னா வந்து கரெக்டாக வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கணும். உதாரணமாக ஒரு மிட் கேப்பு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு நீங்கள் ஒரு வருஷமாக வச்சுருக்கிறீங்க, பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயம் அந்த ஸ்டாக்கு வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்குது, புரியுதுங்களா? அதாவது 100 ரூபாய் இருந்த ஸ்டாக்கு 1000 ரூபா போய் 700 ரூபா வந்திருக்கு. நீங்கள் 1000 ரூபாயில் வாங்கியிருக்கீங்க, 700 ரூபா வந்ததுக்கப்புறமும் இவ்வளோ உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடாது. அந்த 700 ரூபா உடஞ்சாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான லார்ஜ் கேப் பங்கு டிசிஎஸ் மாதிரி பங்கு ஒரு 15 பிக்கு கீழே கிடைக்குது அப்படின்னா அதை விற்றுட்டு கூட டிசிஎஸ் மாதிரி பங்குகளுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து போல்டாக எடுக்க கற்றுக்கங்க, சரிங்களா? நீங்கள் லாஸு இருக்குது அதனால் அதை ஹோல்டு பண்ணிக்கிறேன், அதனால் ஆவரேஜ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு நீங்கள் இன்னும் மேலே போகும்னு நினச்சி வாங்கிட்டீங்க, ஆனால் கீழே வந்துருச்சு. உங்களுடைய ஈகோவை அங்கே அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அந்த ஸ்டாக்கை பற்றி ஒன்றும் பெருசாக தெரில அப்படின்னா அதை விற்றுட்டு நீங்கள் அந்த காசை வந்து ஒரு நல்ல ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் 90% வந்து நல்ல ரிட்டர்னை தான் கொடுக்கும். ஒரு 10% வேணால் நீங்கள் நினச்சது நடக்காமல் போகலாம், ஆனால் இது வந்து மேக்ஸிமம் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? நம்மளால் அந்த லாஸில் இருக்கிற ஸ்டாக்கை விற்க முடியாது. அதுதான் நம்மளுடைய பிரெயின் வயரிங்கிறது. அந்த சிச்சுவேஷனை வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மாற்றி வந்து யோசிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆமாம் லாஸ் ஆகிடுச்சு, 25% லாஸாக போகுது, இனிமேலும் வந்து இன்னும் 25% போகிறதுக்கு பதிலாக அந்த காசை எடுத்து இப்போ லார்ஜ் கேப்பில் எது வேல்யூவேஷன் இருக்கோ அந்த ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணுறது தான் அந்த ஸ்ட்ராட்டஜி. வீடியோ ஆரம்பிக்கும் போது ரொம்ப கிறிஸ்பாக பேசுகிறேன், வளவள கொலன்னு பேச மாட்டேன்னு சொன்னியடா, இப்படி பேசுகிறியே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா என்னாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, ஓகே. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நான் முன்னாடியே பேசிட்டேன். ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக்குக்கு 5% தான். ஆனால் அது நல்ல கன்விக்ஷன் இருக்கிற பட்சத்தில் பெரிய செக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் செக்டரே டவுனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபினான்ஸ் செக்டரில் இன்னும் 20 வருஷத்துக்கு இருக்க போகிற கம்பெனிகளில் 5% தான் மேக்ஸிமம் கேப்னா அதை 1% 6% ஒவ்வொரு ஸ்டாக்கும் அலோகேட் பண்ணிவிட்டு அதை திருப்பி பின்னாடி ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க. இதுதான் பொசிஷன் சைட் லிமிட்டில் வந்து நீங்கள் ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணுறீங்க, மேனேஜ் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? 5% தான் மேக்ஸிமம் அலோகேஷன். அந்த 5%க்கு மேலேயும் நீங்கள் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1% எக்ஸ்ட்ரா அலோகேட் பண்ணுறீங்க. அந்த ரீபேலன்ஸிங்கை மிட்டிகேட் பண்ணுறது எப்படின்னா 5 ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு percentage போடுறீங்க, சரிங்களா? அதே போல் நீங்கள் இந்த குவாலிட்டி ஸ்கோர் வந்து நம்ம போட்டோம்ல ஃபஸ்ட்டு ஸ்லைடில், அந்த குவாலிட்டி ஸ்கோரில் இந்த த்ரெஷோல்டு 75-80%, 80 ஸ்கோருக்கு மேலே உள்ள ஸ்டாக்கை மட்டும்தான் நான் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வருவேன் அப்படிங்கிறது தான் த்ரெஷோல்டு. அதே மாதிரி தான் வேல்யூவேஷன் அலர்ட்ஸு. நீங்கள் வந்து உங்களுடைய அனாலிசிஸ் பிரகாரம் இந்த ஸ்டாக்கு இந்த விலையில் வந்தால் தான் நல்ல வேல்யூ ஜோன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இந்த ப்ரைஸ் வந்தால் எனக்கு அலர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கூட செட் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவேஷன் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அப்புறம் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் செக்ஸு. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நான் சொன்ன மாதிரி லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பு, பென்னி கேப்பு, அதில் எந்தெந்த செக்டரில் எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்கிறீங்க, அந்தந்த செக்டரில் அதுக்குள்ளே எவ்வளோ லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புன்னு பார்த்துக்கோங்க. நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு செக்டர்லேயும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 லார்ஜ் கேப்பு, 2-3 மிட் கேப்பு உங்களுக்கு பெட் எடுக்கணும் அப்படின்னா வந்து ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு 2 ஸ்டாக்கு வந்து எடுத்துக்கங்க. அது மியூச்சுவல் ஃபண்டு வச்சிருக்கிற ஸ்டாக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 3 லார்ஜ் கேப்புக்கு வந்து ஒரு 65% அலோகேட் பண்ணுங்கள். மிட் கேப்புக்கு வந்து ஒரு 25% அலோகேட் பண்ணுங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 70-80 ஆச்சா? மிச்சம் 70-85, 25னா 90 ஆச்சு. 65-25 90 ஆச்சுல. திருப்பி வந்து ஒரு 10% வந்து ஸ்மால் கேப்புக்கு ஒரு 5-5%. இது மொத்தமாக சேர்த்தா அந்த செக்டருக்கு வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸில் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுங்கள்.
ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை டாப் லெவல் அனாலிசிஸு பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை லார்ஜ் கேப்பு குவாலிட்டி ஸ்டாக்கில் இருந்து பில்டு பண்ணி ஃபவுண்டேஷனை நல்லா வச்சுக்கிட்டு நல்லா சம்பாரித்து நீங்கள் கிராஜுவலாக உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்ல வேல்யூவேஷனில் போகும்ல. உதாரணமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இப்படி பில்டு பண்ண போர்ட்ஃபோலியோ ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டி ரிட்டர்னை விட வந்து சிஏஜிஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு 15% இல்லை 16% கொடுத்துருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு 16% 12%க்கு தான் எதிர்பார்த்தீங்க, ஆனால் 4% எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அப்போ அந்த 4% வந்து இந்த ப்ராஃபிட்டில் உள்ள ஸ்டாக்கை வந்து விற்றுட்டு நீங்கள் நினைக்கிற அடுத்த ஸ்ட்ராட்டஜி போவீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்மால் கேப்பில் வந்து பெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அப்புறம் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அடாப்ட் பண்ணுங்கள். அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த ரிட்டர்னை வச்சு அடுத்த போர்ட்ஃபோலியோவுக்கு நீங்கள் அடித்தளம் போடுங்க. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய முதல் ஃபண்டமெண்டல் கோர் போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும். இப்படி பில்டு பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு. நன்றிங்க, வணக்கம்.